சமாஹிதம் எப்பதாம் போதுயான வசுதாமுதயாரோகம் யாம் நேயம் நமாமிதம். சாத்விகமான ராஜசமான தாமசமான திரிவித யஜ்யங்களையும் முதல்ல சாத்விக ராஜச தாமச ஆகாரங்கள் சத்துவனிஷ்டர்களுக்கு சாத்விக ஆகாரம் பிரியமா இருக்குன்னா சாத்விக ஆகாரம் எப்படி இருக்கும், ரஜோகுணனிஷ்டர்களுக்கு ராஜசமான ஆகாரம் பிரியமாக இருக்குன்னா ராஜச ஆகாரம். அந்த 3 விதமான ஆகாரத்துடைய லட்சணங்களை சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆகாரங்களுக்கு எதுக்கு கேட்டாங்க, மேல தபஸ் தானாதிகளுக்கு அது பொறுப்பு. அதனால அது பத்தினா சாத்விகமான யஜ்யம் அபலாகாந்தி பலாகாந்தி இல்லாமல் விதிகிருஷ்டமாக பண்ணக்கூடியதான யஜ்யம், அந்த லட்சணங்களை சொன்னார். அதுவே ராஜசமான யஜ்யத்துடைய லட்சணம் சொன்னார், தாமசமான யஜ்யத்துடைய லட்சணம் சொன்னார். இப்படி குணத்திரயத்தோடு கூடியதான சாத்விக ராஜச தாமசாதி குணபேதேன யஜ்யத்திரய லட்சணம் சொன்னவர். அது வந்து யஜ்யத்துக்கு தபஸ். அதாவது சாத்விகமான தபஸ் யஜ்யத்து மாதிரி தபஸ் வெறும் சாத்விகமான தபஸ் ராஜசமான தபஸ் தாமசமான தபஸ் பிடிச்சிட முடியாது. ஏன்னா தபஸ் இருந்தாலும் இந்த கர்மத்திரைய நிஷ்பாதி, மானசமான தபஸ் சாரீரமான தபஸ் வாசிகமான தபஸ். அதுல சாத்விகமான மனோ நிஷ்பாத்தியமான தபஸ், சாத்விகமான வாக்கு நிஷ்பாத்தியமான தபஸ், சாத்விகமான சரீர நிஷ்பாத்தியமான தபஸ். அதே மாதிரி ராஜசமான மனோ நிஷ்பாத்தியமான தபஸ், ராஜசமான மான நிஷ்பன்னமான தபஸ், ராஜசமான சரீர நிஷ்பன்னமான தபஸ். மொத்தம் 9 வேடங்கள் வரும். முதல்ல தபஸானது மனசு வாக் சரீரம் சொல்லக்கூடிய கர்மத்திரைய நிஷ்பாத்தியம் தபஸ். இந்த கர்மத்திரைய நிஷ்பாத்தியமான தபஸ் சாத்விக வேதம், ராஜச வேதம், தாமச வேதம். ஆக மொத்தம் 9 வகையான தபஸ்கள். அந்த 9 வகையான தபஸ்களையும் மேல சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பஞ்சம். குரு பிராஜ்யே பூஜனம் சௌசமார்ஜனம் பிரம்மச்சரியம் அகிம்சாக சாரீரம் தப உச்சதே. தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌசம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியே பிரம்மச்சரியம் அகிம்சாக இவையில சாரீரம் தப உச்சதே. தபகான்னு சொல்ல நோக்கின்னு சொல்லி சொல்லும். அதனால சாரீரம் தபகா, சாரீரம் தபகான சரீர நிஷ்பாத்தியம் தபகா. சரீரத்தை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதான் தபஸ். இந்த தபஸுக்கு ஆசிரியம் சரீரம், சரீரத்தை கொண்டு செய்ய வேண்டியதான தபஸ். அந்த தபஸ் வகையை சேர்ந்தவை தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம், தேவ பூஜனம், த்விஜ பூஜனம், குரு பூஜனம், பிராஜ்ய பூஜனம். தேவஹா பூஜ்யா, தேவதா பூஜ்யா. தேவஹா பூஜ்யான்னு சொன்னாலே சர்வேஸ்வரனான சிவபதியான பகவான் தேவா, சந்தையா தேவா தேவம் அனபூஜ்யம். அதே மாதிரி வைதிகமான கர்மாக்கள் தேவதாக பரமாத்ம சரீரத்திலே தேவதைகள் பூஜ்யங்கள். அக்னிங்கிற வாயு வருமே பிரம்மபுத்திராதி தேவதைகள் எல்லாம் சுதந்திரமாக அவைகள் பூஜ்யங்கள் இல்லை. அவைகள்லாம் பரமாத்ம சரீரத்திலேன்னு இருக்கும், இறை இருக்கும். அது சொல்லி பெருமாள் ஓப்பன் பண்ணிட்டு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். வைத்தியமான பெருமாக்களை பண்ணி நான் பட்ட கடனை அடைப்பதற்கு அங்கிருந்து ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸப்ஷன் உண்டு. அந்த தேவதைகள் எல்லாம் ஆராதிச்சா அந்த ஆராதனமானது பகவானை போய் சேரும். ஏன்னா அந்த தேவதைகளுக்கு ஆராத்தியம் கிடையாது.
இப்போ நடக்குது எல்லா ஊர்லயும் அந்த மடம் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பிரான்ச் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல பணப்பட்டு கவர்மெண்ட் இருக்குது சரிங்களா. அந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி அந்த அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணி, ஏன்னா அந்த 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 படத்துல யாருக்கும் வித்ட்ரா பண்ற இது கிடையாது. அதனால அந்த அக்கௌண்ட்ல அவன் அதனால கலெக்டரை பேங்க்ல போடுவான். வித்ட்ரா பண்றதுக்காக இங்க வந்து அது இங்க இருந்து மரத்துல அது பணத்தை போடுவோம், அதுல இருந்து வித்ட்ரா பண்ணுவோம். அது மாதிரி இந்த ஐசிஐ இந்த தேவதாங்க அக்கௌண்ட்ல அந்த மாதிரி அக்கௌண்ட் இது இதுல இந்த தேவதைகளை அதாவது வைதிக கர்நாடகல்ல அந்த பிரகாரம் இந்த தேவதைகளை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை அந்த தேவதைகளை சேராது. அந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியான பரமாத்மா இருக்கு. அதற்கான பலனை அதற்கு அந்தர்யாமியான பரமாத்மா. ஏன் ஜெயிலுக்கு பதா ஆராத்தியம் பகவான் உத்தம்னா ஆராத்தியம். அவன் தான் சர்வகர்ம சமாராத்தியம். அவன் உத்தம்னா சர்வகர்ம பலப்படும். அதனால தேவ பூஜனம்னான 2 விதமா சொல்லணும். ஒன்று தேவகா பூஜ்யா இது தேவ பூஜனம். அடுத்தபடியா பகவத் சரீரத்திலே தேவதா பூஜ்யா இது தேவதா பூஜனம். இது 2மே தேவ பூஜனம் சொல்றது. அது தேவ தேவ அடுத்தபடியா விஜய் பிராமணா பூஜ்யா. நல்லதாக கட்டுவாடும் யாரும் விடுவோம் இல்லையா. பிராமணன் அப்படின்னாலே பிராமணன் பூஜ்யம் அப்படின்னு சாப்பிடுவோம். தேவ பூஜா, பிராமண பூஜா, அது குரு பூஜா. இல்லையா தனக்கு அஜானத்தை போக்கி இல்லையா ஞானத்தை உண்டு பண்றதான ஆச்சாரியம். அந்த ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடியதான பூஜை. அடுத்த பேர் பிராஜ்ய பூஜா. இல்லையா தனக்கு விசேஷித்த சம்பந்தம் எதுவும் இல்லைன்னு கூட இல்லைன்னா கூட இவருள்ள ஞானமா இல்லையா சுவாமிக்கு உட்கிருஷ்ட ஞானமா அப்படின்றதுனால இல்லையா ஒரு பிராஜ்ய பூஜை. இவைகளெல்லாம் இல்லையா சாரீரகமான இல்லையா தப்பம். இதெல்லாம் சரீரத்துக்கு பண்ணுவோம். ஆனா மனசுல கண்ணும் நினைச்சு மானசமா பண்ணேன்னு சொல்லக்கூடாது இல்லையா. இந்த தேவ பூஜா, இந்த பிராம ஜீஜ பூஜா, இந்த குரு பூஜா, இந்த பிராஜ்ய பூஜா ஏற்ற சர்வம் இல்லையா சரீரத்தை வந்து செய்ய வேண்டிய பூஜை. இது இது சாரீரம் தப்பா. அதுல முதல் ரெண்டாவது சௌச்சம். சௌச்சம் அப்படின்னா பாக்கிய ஆபியந்தர திரவிய சுத்தியா பாக்கிய சுத்தி அப்படின்னு அர்த்தம். எப்பவும் இருக்கிறது பரவாயில்ல இல்லையா. உடனே பாராட்டணும்னா அந்த ஆராதனம் பண்ற அளவுக்கு இல்லையா இது கைகாலம் அமைஞ்சிடும். அது உபச்சாரார்த்தனை இல்லையா. அது புரியதான சுத்தி எப்பவும் சொல்லியிருக்கிறது. அதான் பாக்கிய எல்லாம் உபச்சராதிகளுக்கு போன பிரச்சாரம்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அது மிருத்திக்கையோ இல்ல பிரதூஷமோ எல்லாம் இல்ல குறிப்பிட்ட சங்கையில சங்கியா பண்ணி எப்பவும் சுத்தியாக இருக்கும். அதான் சௌக்கியம். அதனுடைய கிளாஸ் முடிஞ்ச உடனே போடணும். சௌத்தம் முதல்ல பாக்கிய சௌத்தம்.
அடுத்தபடியா ஆபியந்தரம்னா மனசானது நிர்மலமாக இருக்கும். அது ஆபியந்தரம். அது திரவிய நாம உபயோகப்படுத்தக்கூடியதான இல்ல திரவியம் எல்லாம் நல்ல சுத்தமான வகையில வந்ததாக இருக்கிறதா திரவியம். இது மூணு சேர்ந்தாக்க இல்ல இந்த மூணுடைய சுத்தியை சேர்ந்தது சௌச்சம். பாக்கிய ஆபியந்தர திரவிய சுத்தி. அடுத்தபடியா ஆர்ஜவம். ஆர்ஜவமாவது என்னன்னு கேட்டாக்க இல்ல சௌச்சங்கிறது இன்னொன்று உண்டு. இல்ல சௌச்சங்கிறது தீர்த்தஸ்தானாதிகம் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. அவ்வப்பொழுது உண்டா அப்படிதான் சுத்திகளை இல்லையா. அதாவது சாதாரண சரீரத்துடையதான பாக்கியமான சுத்தினாக்க அதிகாரிகள்னால ஒருவேக்கு பலாபகிருஷ்ணம் சொல்றாங்க. அதிருஷ்டமான அசுத்திகள் இருக்காது இல்லையா. அதையெல்லாம் அங்கே போய் இல்லையா அந்த புண்ணிய காலங்கள்ல புண்ணிய தேச விஷயங்கள்ல புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்த ஸ்நானாதிகளால போட்டுக் கொள்வதற்கு அது ஒரு சொல்றோம். அதனால தேவத்தில குரு பூஜை, குரு பிராந்திய பூஜனம், சௌச்சம், ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படிங்கிறதாவது நம்ம மனசு நினைப்பது போலவே வாக்கும் சரீரமும் காணிக்கிறது. கிட்டத்தட்ட வாக்கும் சரீரமும் கூட ஒரே மாதிரி வந்துடும் இல்லையா. மனசுதான் கொஞ்சம் அந்நியத்துன்னு. அதனால இல்லையா மனசு எப்படி நினைக்கிறதோ ஏதா மனஹா ததா இல்லையா வாசிக்க இல்லையா சாதிதாச்சு. இப்படி வாக்கு மனசு இல்லையா சரீரம் என்கிற மூன்றையும் இல்லையா ஒரு திருப்பி மூணு ஏகபட்சமா பண்றதுக்கு அதுதான் ஆர்ஜம். இதெல்லாம் கொஞ்சம் சமப்பட்டு தான் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் அபியாசம் பண்ணணும். உட்காந்து அபியாசம் இல்லாம வராது. தவிர யாரும் சேனம் மனக அமிர்தவாதியும் சாப்பிடும் இல்லையா. சாமானியமா அவங்களுடைய வாக்குக்கு பொய் சொல்றதுதான் சுவாபாவிகம். வாக்குக்கு சத்தியத்தை பேசுறதுதான் சுவாபாவிகமானது. அப்புறம் சத்தியவாதியும் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. வாக்குதான் தானே சத்தியத்தை பேசுனேன். சத்தியவாதிகளும் ஒன்றும் பிரதானமா பண்ணல. சத்தியவாதிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தியவாதியா இருக்காங்க. ஏன்னு கேட்டா வாக்கு சுவாவம் என்னன்னு கேட்டாக்க பொய் சொல்றதுதான். அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன பண்ணுவோம் கேட்டாக்க அதோட மௌனமா இருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க அது ஏதாவது ஒண்ணு ஒரு ஜபதானம் பண்ணிட்டு நல்லா இருக்கும். அழிவு சாட்டம் இல்லையா போறோம் வாயில வச்ச விளங்காது தெரிய இல்லையா எவ்வளவு நடி போட்டிருந்தா இல்லையா எதை சொல்றது. அவங்க கேட்டாக்க கலியை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா. தடவான்னு கஷ்டப்படும். கலியை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொன்னா பொய்யாயிடும். என்ன பண்ணும் கல்குன்னு இந்த மாதிரி கருத்து நான் பார்த்ததே இல்லை. அவர் சொன்னா ஏதோ ஒண்ணு புகழ் ஏதோ ஆர்டிஸ்ட் நான் வந்து இருக்கேன் அவரு பார்த்தா எல்லாம் அபத்தமா இருக்கு இல்ல எல்லாம் அபத்தமா இருக்குன்னு சொன்னா அவன் மனசு வச்சுக்கணும். எல்லாம் ரொம்ப சுபத்தமா அழகா இருக்குன்னு சொன்னாக்க பொய்யாயிடும். ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நான் பார்த்ததே இல்லை. இல்ல ரொம்ப ஒரு கைக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு ஜவதானத்தால தோற்றம் பண்ணுங்க. அதான் அது ரொம்ப கட்டிக்காம தான் இருக்கும். ஒன்னும் ஆட்டுக்காம இல்லையா ஐயா சொல்லுவாரு. ஐயா பிராக்டிஸா தெரியும். அதாவது எப்படி தோற்றம் அது மாதிரி இல்லாத தோற்றம் இருக்கிறத பற்றி மனதை கஷ்டப்படுத்த கூடாது. இருப்பது இல்லாததாக ஒன்று சொல்லி அதுக்கு ஒரு ட்ரெயின் எல்லாத்தையும் உட்காந்து
நம்முடைய தொகுதிகள் என்னன்னு நல்லா திங்க் பண்ணுறோம். சும்மா அப்படியே எது எப்படி வருதோ அப்படியே செய்துட்டு போகணும்னு இருக்காரு. இன்னும் வந்தா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத உட்கார்ந்து நாங்க தீர்மானம் பண்ணிடுவோம். ஆனா நம்ம தீர்மானம் பண்ணி இப்போது யாருக்கும் தெரியக்கூடாது. சுவாமி ரொம்ப ஓபன் மைண்டட் அப்படியே அப்படின்னு எல்லாம் நினைக்கணும். ஆனா நாம தீர்மானமே இல்ல இப்படிதான் தீர்மானம். இதெல்லாம் இந்த உட்கார்ந்து ஒவ்வொரு காரியத்தை நாம எப்படி பண்ண போறோம் தீர்மானம் பண்றது. அந்த தீர்மானத்தை இல்ல எதா சாஸ்திரம் எதா தெளிவா போன வெளியில அந்த விஷயங்களை உட்கார்ந்து சிந்தனம் பண்ணுவதே ஒரு பெரிய சட்டம். அது அதனால இந்த ஆர்ஜனம் இருக்கிறது ஒரு தப்பம். மனசுடைய போக்கை நிறுத்த முடியாது. அதனால மனசுடைய போக்குக்கு தகுந்தவாறு நாட்டுடைய சரீரத்தினுடைய போக்கு கொண்டு வரும். சரீரத்துடைய விருத்திய நம்ம இஷ்டப்படி மாற்ற முடியும். மனசுடைய விருத்திய நம்ம இஷ்டப்படி மாற்ற முடியாது. மனசே நீ இதை நினைக்காத அப்படின்னு சொன்னா மனசு நினைக்காம இருக்காது. மனசே நீ இதை நினை அப்படின்னா அதை நினைக்காது. மனசு சுதந்திரமா போகும். ஆனா இந்த கால் கையில இருக்கு இது செய்யுமே செய்யணும், செய்யாதுன்னு செய்யாது. மனசை பார்த்தும் வாக்கு டெத் கண்ட்ரோல், மோர் கண்ட்ரோல். இங்க சரீரமானது இங்க மோஸ்ட் கண்ட்ரோல். அதனால கர்மயோகத்தை எல்லாத்தையும் கண்டு கேட்கமா செய்யணும். ஞான யோகங்கிறதானது அதுல நமக்கு அதிக கண்ட்ரோல் கிடையாது. சரீரத்தால் செய்யக்கூடிய கர்மாவில நாம் அதை நம் சரீரத்தை நம்முடைய மனசை நம்மால் நியமிக்க முடியாது. ஈஸ்வரன் தான் நியமிக்கிறோம். நம்முடைய வாக்கை நம்ம ஓரளவுக்கு நியமிக்கலாம். வாக்குடைய நியமனம் சில சமயம் போயிடும். பேசலாம் நினைக்கணுமோ அதை பேசி கொடுப்போம். ஆனா சரீரம் இல்லையா, இந்த மூணுல மனசு வாக்கு சரீரம் உள்ள சரீரத்தான் நம்மளால நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இது செய்யணும் செய்ய முடியாது, இது செய்யாத செய்யாது. அதனால ஆர்ஜவம்ங்கிறத மனசு வாக்கு சரீரம் இது மூணையும் ஒரு ஒருமைப்படுத்தி வைக்கிறதுல அதையே சாரீரமான தப்பா சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாங்க. மனசையும் வாக்கையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரீரத்தை அவைகளோடு கொண்டு சேர்க்கணும். அதனால ஆர்ஜவம்ங்கிறது சாரீரம் தான். அடுத்தது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மச்சரியம் நிறைய அர்த்தம் சொல்லே போகலாம். ஆனா பிரம்மச்சரியம்ங்கிறத ஒரே வார்த்தையில டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதானது ஸ்திரீகளை போகத்துக்குரிய வஸ்துக்களாக நினைக்காமல் இருக்கிறது தான் பிரம்மச்சரியம் சொல்லி இயக்கம். ஸ்திரீகளும் ஸ்திரீ சரீரமும் போகத்துக்குரியது, இது போக விஷயம் என்று நினைக்காமல் இருப்பதுதான் இந்த எண்ணம் இருந்தாக்க அப்புறம் பிரம்மச்சரியம் நினைக்கிறது. இதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றது. இது 8 வகையான பிரம்மச்சரியங்களை சொல்லி பிரஷ்னோபனிஷத்துல தன்னிடத்துல வந்த பிரசம் வந்த சத்தியகாமாதிகளான 6 பேரையும் நம்ம சரகாலத்துக்கு பிரம்மச்சரியம் மனசுக்குள்ளே சொல்ற. அப்போ அந்த பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னு சொல்லி 8 விதமான பிரம்மச்சரியங்களை சொல்றது. அந்த 8 விதமான பிரம்மச்சரியத்துக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டாக்க இல்ல ஸ்ரீ சரீரத்தை ஸ்ரீகளை போகமாக போக வஸ்துவாக நினைக்கிறார். அதுதான் பிரம்மச்சரியத்துடைய எண்ணம். இல்ல தாத்விக பிரம்மச்சரியம். இந்த பிரம்மச்சரியம் இந்த பிரம்மச்சரியம் மனோ வியாபாரம் நினைக்கக்கூடாது. நீ மனசுனால எவ்வளவு பிரம்மச்சரியத்தை பில்டப் பண்ணாலும் இந்த சரீரத்துடைய பிரவೃತ್ತಿ அதை கெடுக்க முடியும். அதனால பிரம்மச்சரியத்தை சாரீரம் தபகான்னு சொல்லிட்டு மானசம் தபகான்னு சொல்லது. பிரம்மச்சரியம் மானசம் தபகா இல்லை, சாரீரம் தபகா. மனசுனால எவ்வளவுதான் உறுதியா ஸ்திரமா இருந்தால் கூட சரீர பிரவೃத்தியானது அதை சொல்லிக்கும். அதனால
இல்ல சரீரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால பிரம்மச்சரியம் சாதீனம் பண்ணலாம். அடுத்து அஹிம்சாக. அஹிம்சா அப்படின்னாக்க எந்த பிராணிக்கும் நம்மால ஹிம்சை உண்டாகாதபடி, எந்த பிராணிக்கும் நம்மால மனசினாலேயோ வாக்குனாலேயோ சரீரத்தினாலேயோ ஹிம்சை ஏற்படாதபடிக்கு தான் தன்னுடைய பிரவೃತ್ತಿ இருக்கிறது. அதுதான் அஹிம்சா. இவை யாரும் தேவத்துக்கு இந்த குரு காட்டிய பூஜனம், சௌத்தம், ஆர்ஜனம், பிரம்மச்சரியம், அஹிம்சான்னு சொல்லக்கூடிய வைத்தும் சாரீரம் தப்பு உச்சதே. இவைகள் சரீரத்தினால செய்யக்கூடியதான தப்பு. மகிழா வியாக்கியானம் பண்ற தேவத்விஜ குரு காஞ்ஞான பூஜனம் ஸ்பஷ்டம். அதனால இதை வந்து வியாக்கியானம் பண்ணல. பூஜனம், சௌத்தம், சௌத்தம் சொல்றது தீர்த்த ஸ்நானாதிகம். சௌத்தத்துக்கு ஏற்கனவே சித்தார்த்தம் தெரியும். அதனால இப்ப சேர்க்கிற அர்த்தம் தீர்த்த ஸ்நானாதிகம். சுத்திரூபசிய பலபூதசிய சௌத்தசிய தபஸ்வேன விபஜன அயோகாது தத்ஹேது. இப்போ சௌத்தம் என்பதானது சுத்தி, இந்த சௌத்தங்கிறதானது பிரச்சாரனாதிகளுடைய பலம். பலத்தை சரீர பிரவೃத்தியாக சொல்ல முடியாத காரணத்தால சாரீரமாக விவாதம் பண்ணுவதற்கு அதை சரீரத்தை கொண்டு பண்ணுகிற ஒரு கிரியாபிஷேகமாக சொல்லணும். அப்படி பண்ணும்போது தீர்த்த ஸ்நானாதிகம் சௌத்தம். சௌத்தங்கிற சரீர வியாபாரம் தீர்த்த ஸ்நானாதிகம். அதனால ஏற்படக்கூடிய சுத்தியாதிகள் இருக்கு. அந்த சுத்தியாதிகள்லாம் பலத்தை சேர்ந்தது, பலத்தை பிரவೃத்தியாக சொல்லுவார். அதனால இங்க தீர்த்த ஸ்நானாதிகம் பாக்கிறாரும். ஆர்ஜவம் யதாமன சாரீர விருத்தம். யதாமனஹான்னு அர்த்தம் மனசை போய் கொண்டு வந்து சரீர பிரவೃத்தியோட சேர்க்க முடியாது. சரீரத்தை காட்டு மனசு சுதந்திரமானது. யதாமன மனசானது எந்த வழியில போகிறதோ அந்த வழியில சரீரத்தை அதோடு சேர்த்து சரீரம், வாக்கு, மனசு இவைகளை இயக்க பிரவೃத்தி உள்ளபடியாக பண்றது. மனசை இப்ப ஆர்ஜவம் அப்படிங்கிறத பொறுத்தவரை மனசை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்ஜவம் என்ன, மனசு, வாக்கு, சரீரம், இது மூணும் ஏக்க பிரவೃத்தி போயிட்டாங்க. அது நல்ல பிரவೃத்தியா கெட்ட பிரவೃத்தியாங்கிறது ஆர்ஜவத்துல விஷயம். மனசுல நல்லது நினைச்சு கெட்டதை பண்ணாலும் ஆர்ஜவம் இல்லை, மனசுல கெட்டதை நினைச்சு நல்லதை பண்ணாலும் ஆர்ஜவம் இல்லை. மனசு நல்லது நினைக்காது, அதுக்கு வேற அதுக்கு தனியே தெரியும். அது ஆர்ஜவத்துல வராது. சேனம் மனம் அந்த முன்ன அந்த அந்த சுற்றுலாக்கி மட்டும் கூறுவாங்க. அமிர்தவாதி வாக்கு பொய் சொல்றதுதான் எப்படி வாக்குக்கு பாபாடணுமோ அது மாதிரி இந்த அசுத்தமா சொல்லாத எண்ணங்கள் என்றதுதான் அந்த மனசுக்கு பாபாடு. இதெல்லாம் ஜெயிச்சு வரணும். யோகத்துல மனசை அடக்கி நல்ல வழியில பிரவர்த்திக்கிறவனே கொண்டாடணும். அவன் அதுக்கு ஒண்ணுமே வேணும். மனசே தானா நல்ல வழியில போகக்கூடிய சுபாவத்தை உடையதாக இருந்து அவன் எந்த பண்ணிக்கிறேன் ஒன்றும் பண்ணல இருந்திருக்காங்க. மனஹா அமிர்தவாதினி வா அது பிராயேன சேயமான மனசுக்கு பொல்லாதனமான எண்ணங்கள் தான். அது இந்த மனசுக்கு என்ன ஒரு தெய்வம் கேட்டா மற்ற ஒரு வாக்குக்கு கழிவுகளை காட்டு மனசு கொஞ்சம் மோசமாகும். என்னன்னு கேட்டா தான் யாருக்கும் தெரியாது. ஏன் இன்னும் அது அது ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் கல்வியத்தை காப்போம். கொஞ்சமான தர்மத்தை ஒரு பாகத்தை காப்பாற்றது என்ன அப்படின்னு கேட்டாக்க மற்ற இதுகள்ல காப்ப வீடுகளா இருந்தா
பாபம் பண்றதுக்கு பயம் தான். இப்போ நான் பாபம் பண்றதுக்கு பயம் வேண்டும், நான் பாபத்து அகராது செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த பயமும் இன்னும் கல்வி முட்டு விட்டு அந்த பயமும் போயிடும். நமக்கெல்லாம் பாபம் பண்றதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. யாருதான் திருப்பி பண்றதுங்கிற பயம் தான் இன்னும் இருக்கு இல்லையா? இந்த பயமானது கல்வியில இதுவே இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகும், இந்த பயமும் குறைஞ்சிட்டு போகும். இல்லவோ பண்ணிருக்கா, அதெல்லாம் தெரியாம பண்ணணும்னு பாக்குறேன். அது தெரியாம போறதுங்கிறது அது அது அதுக்கு நல்ல சுத்தம் பண்ணா அவன் வந்து தப்பு வெளியில் தெரியுது இல்லை. அந்த பாபத்தை பண்ணி அது அதெல்லாம் கண்படாம மரத்திலிருந்து போயிடணும்னா அதுக்கு ஒரு சுத்தம் உண்டு. அதனால என்ன சொல்றாங்க கேட்டாங்க, இந்த மனசானது மனசூரிய திருப்தியை அது இவ்வளவு சுலபம் இல்லை. சரீரத்தை கொண்ட மனசோட சேர்க்கிறது முதல்ல ஆர்ஜவங்கிறதானது சுலபம். ஆனால் மனசை ஒரு நல்வழிப்படுத்துறது, மனசை ஒரு ஸ்திரமான நல்வழிப்படுத்துறதுங்கிறதுக்கு இல்ல அதுக்கு இன்னும் அதுக்கு சிரமம் இல்லையா? மோர் மென்டல் ஓரியன்டட் ஆர்ஜவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, மனசு வாக்கு சரீரம் இவைகள் மூன்று ஒரே பிரவೃತ್ತಿ உடையதான். எதேவ மனசா சிந்தையதி ததேவ வாக்கா வததி, எதேவ மனவா சிந்தையதி எதேவ வாக்கா வததி ததேவ கர்மனா கருது. எதை மனசால் நினைக்கிறானோ அதே வாயால் கேட்கிறான், எதை மனசால் நினைச்சு எதை வாக்கால் வாயால பேசுறோமோ அதையே செய்கிறான். சரிங்களா? இதுதான் அர்த்தம். இது மானச வியாபாரம். எதை மனசால் நினைக்கிறானோ அப்படிங்கிறது அனுவாதம், அதையே வாக்கால பேசுறாங்கிறது விதானம். மனசால இப்படி நினைக்கணும் அப்படின்னு விதி இல்லை. மனசால எதை நினைக்கிறானோ அது மனசுடையதான அதனுடைய செயல்பாட்டை அனுவாதம் பண்ணிட்டு அதை வாக்கால சொல்றாங்க. எதை மனசால நினைத்து வாக்கால சொல்றானோ அதை சரீரத்தாலும் செய்யணும். எதை மனசால நினைக்கிறாங்கிறது அதை விதிக்கல, எதை மனசால் நினைக்கிறானோ அதை வாயால சொல்ல. மனசால் நினைச்சதை வார்த்தையில மறைக்கணும். ஏன் மனசு சொல்லாத நினைக்கும், ஆனா அந்த பொருளாதார வாயால் சொல்ல முடியும். மனசு வாக்கு ரெண்டு பொருளாதார கூட இல்ல சரீரத்தினால் அந்த பொருளாதாரம் சொல்ல முடியும். ஆனால் முதல்ல ஆர்ஜவம் முதல்ல இது ஆனத்துக்கு சரியாது. மனசுல தப்பா ரெண்டாவது தப்ப சொல்லுவாங்க, இதுதான் நான் நினைக்கிறேன். அதுவே ஒரு ஆர்ஜவம். மனசுல சொல்ற பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் அப்படின்னு சும்மா அது வெளியில சொல்றாங்க, அவங்க சோத்திரம் பண்றது என்ன பிரயோஜனம்? அதாவது சுவாமி இது தர்மங்கள்லாம் சூப்பம், இப்படிதான் ஒன்னோட ஒன்றும் இருக்காது. இது என்னன்னு கேட்டாக்க, நாம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க முதல்ல சொன்னது முதல்ல எல்லாத்தையும் காரணம் தர்மங்கள்ல மொத்தமா தர்மம் என்னன்னு கேட்டா யார் மனசும் துக்கப்படாதபடிக்க வர்த்திக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, அவன் நமக்கு வந்து பிரிச்சல் பண்ணல, அவங்க தப்பான காரியங்களோட பண்ணல, என்னவோ பண்ண ஆசை பண்ண காரணம் தெரியாது. அதை சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாங்கிறதுக்காக அதை பொய்யாவும் புகழாம அது உண்மையாவும் இது பண்ணாம அதை ரூபமா நிஷேதிக்காம அப்படின்னு ஒரு மாதிரியா அதை சொல்லியிருக்கோம். இது வந்து எல்லா தர்மங்களும் பரஸ்பர விரோதம் இல்லை. இவைகளை எப்ப எந்த தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிறது பூசபாதமான ஒரு நல்ல சாஸ்திரங்கள்ல நல்ல பரிசுத்தமான ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்ச உபதேசங்களால
இந்த ஒரு பக்குவமான மனசுக்கு எந்தெந்த சமயத்தை எதோட இல்ல கடைபிடிக்கணும் ஒரு சூப்ப புத்தி பானம் இருக்கு. இது ரொம்ப இதுதான் செய்யக்கூடாத காரியம். நாம சத்தியத்தை பேசுறீங்க நமக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்றா அப்படி சொன்னா உடனே அந்த பொய் அவன் மனது கஷ்டப்பட்டாலும் சொல்லி அந்த பொய் சொல்லி அவன் சொன்னது பொய் நிரூபிக்க வேண்டி அவனை திருத்தணும் அப்படிங்கிறதானது முதல்ல அது நம்முடைய அதிகாரம் இல்லை. குழந்தைகிட்ட நீங்க இப்ப இந்த தர்மம் பார்க்க வேணாம், இது அந்த குழந்தைகள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்க முடியாது. அதாவது எல்லாத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, எதையுமே யாருடைய மனசும் கஷ்டப்படாமலும் செய்ய முடியும். குழந்தைகள் மனசை கஷ்டப்படுத்திதான் திருத்தணுங்கிற அவசியமும் இல்லை. குழந்தைகள் மனசை கஷ்டப்படுத்தி திருத்தணும்னு பார்க்கும்போது சில சமயம் அது விபரீதமாகவும் ஒற்றுமைட்டாகும். சரியும் அந்த தோற்றா சாமி உழவு செஞ்சு உழவு பண்ணா கூட எல்லாம் ஒரு சுற்றுத்தமிழ் தான் சரியாகணும், சுற்றுத்தமிழ் தானே சரியாகணும். எல்லாத்துக்கும் நம்ம பண்ணதான புண்ணிய காப்பு கர்மாக்கள் எல்லாத்தையும் நாம கண்ட்ரோல் பண்ணணும். You can't go so high. And you will not go too low. எல்லாத்தையும் உங்களுக்கான புண்ணிய காப்பு கர்மாக்கள் இந்த மீடியம் பால் நமக்கு விவேகானந்தர் சொல்ற மாதிரி இவர் அவர் என்ன பண்ணுவோம் அது ஒரு வெரி ஆல்வேஸ் தேர். If you dare to eat that you don't go too low. அதனால இந்த லோகம் நடக்கிறது. இப்ப அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு தர்மங்களையும் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் அனுஷ்டிக்க முடியும். எப்பப்ப எவைகளை அனுஷ்டிக்கிறதுங்கிறது சூக்ஷ்ம பரம புத்தியா கதான் தர்ம பிளவங்கன சுபாசுப ஜானாந்து ஆத்மாவே. ஆத்மான உங்களுக்கு இன்சரன்ஸா பகவான் வீட்டுக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு அந்த ஞானமானது எந்தெந்த சபையை எதை செய்யணும், எதை வாய்க்கணும், இதெல்லாம் புத்தகத்தை படிச்சுன்னா அப்படியே செய்யணும் செய்ய முடியாது. ஆத்மா வேறு சுபாசுபம் எல்லா சமயம் ஒன்றும் எல்லாம் கேள்வி சாஸ்திரங்களும் ஓரளவுக்கு நல்லா அபியாசம் பண்ணிட்டு ரொம்ப கொண்டக்கூடாது. எங்கேயாவது ஒரு எல்லாரும் ஒரு மணி மட்டும் கட்டி நான் ஆதாரிகள் சொல்லி அப்படிலாம் பண்ணாக்க 4 பேர் மனசு கஷ்டப்பட்டதுன்னா நம்ம ஓங்கி உதிரி விட்டுக்கூடாது. நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணிட்டு ஏதோ எல்லாம் ஈஸ்வரனுக்கு இன்னைக்கு வந்து நடந்துதான் ஈஸ்வரனுடைய கிருப்பையிலான நடக்கிறது, இல்ல ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் நடக்கிறது அப்படிங்கிற புத்தியில் நம்மளால முடிஞ்சவரை இந்த அதர்மத்தை விலக்கி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சொல்லிட்டு ஒரு சுதந்திரத்தை பண்ண முடியாது. பண்மை ஏன்னா நமக்கு சொந்த பிரவೃತ್ತಿ விதிக்கப்பட்டது, நமக்கு பரதந்திர பிரவೃತ್ತಿ தான் விதிக்கப்பட்டது. ஆனால் ரொம்ப சுதந்திர பிரவೃತ್ತಿ பண்ண பார்த்தாக்க போகாது. சுதந்திர பிரவೃத்தியில அசலாவுடைய மனதை கஷ்டப்படுத்தி அதனால வரக்கூடியதான காயம் இருக்குது. அந்த காயம் ரொம்ப பலமா இருக்கும். அந்த காயம் ஆறுறது கஷ்டம். அவளுக்கு நம்மால ஏற்பட்ட காயத்தை காட்டும் பெருமாள் அதிக காயத்தை ஒரு தீவிரமான இனத்தை பெருமாள் மொத்தத்து பெருமாளுக்கு நாம நல்லா இருக்கணும் தான் ஆசை. அதுதான் சொல்றோம். இப்ப இதெல்லாம் சாமி
பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியமானது யோசித்து போகிதா புத்தியுக்த ஈக்ஷணாதி ரகிதத்துவம். பிரம்மச்சரியம்னாக்க யோசித்துன ஸ்திரீகளிடத்துல போகிதா புத்தி யுக்தமான ஈக்ஷணாதிகளை தவிர்த்தம். ஸ்திரீகளை 2 பேரும் ஒரே மாதிரி பார்க்க பார்க்கணும். அதுதான் பிரம்மச்சரியத்தினுடைய அடிப்படை. புருஷாவை உட்கார்ந்து ஸ்திரீகளை உட்கார்ந்து தனித்தனியா 2 பார்வை வைக்கக்கூடாது. இதான் யோசித்து போக்கிதா புத்தி ரகிதமான போக்கிதா புத்தி ரூபயுக்தமான ஈக்ஷணாதி ரகிதத்வம். ஈக்ஷணம்னா பார்வை. ஏன் ஆதி சப்தமானது வாக் விவகாராதி. அதுதான் பிரம்மச்சரியம். அஹிம்சா, அதுதான் அப்ராணி பீடா. அப்ராணி பீடா இருக்கு, பிராணிகளுடைய அப்பீடா. அது நன்மை அகமத்தம். அப்பிராணிகளை பீடிப்பது அர்த்தம் கூடாது, பிராணிகளை பீடிக்காமல் இருப்பது அர்த்தம். இந்த அக்காரத்துக்கு என்னன்னு இதுக்கு தான் இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அது டிஸ்பிளே ஆகிட்டா அர்த்தம். அக்னிதத்தான எவ்வளவு அக்னியினால் தகனம் பண்ணப்பட்டதோ, எவ்வளவு அனக்னியினால தகனம் பண்ணப்படுறதோ, எவ்வளவு அக்னியினால் தகனம் பண்ணப்படாதவர்களோன்னு அந்த அந்த நன்றியை டிஸ்பிளே பண்ணிக்க. அதுக்கு பேர் நன்றி அசம். அசமத்தம் தான் யாரு ஸ்வஸ்தானத்துல எனக்கு சாமர்த்தியம் இல்லாம ஸ்தானாந்தரத்து சாமர்த்தியம்னா அசமத்தம். நம்ம ஊர்ல போயிருக்காங்க, ஃபாரின் மொழி போயிருக்காங்க, அவன் அசமத்தம் அப்படின்னு சாப்பிட்டு இப்பதான் அடிப்பா. ஆழ்வாருக்கு புகுமுருவனுக்கு புறப்படுமுருவாயிருக்கிறது திருக்கோளூர் பொண்ணுடைய சாட்சியா இருக்கின்ற மாதிரி ஸ்வதேச ஜீவனம் தெக்குவா இல்ல சர்வதேச ஜீவனம் கொண்டு வந்து அசமத்தை கொடுத்ததேன்னு கௌதமன் பண்ணி கூப்பிட்டு. அதனால அஹிம்சா அசமத்தம் பேரு. அப்ராணி பீடா அப்ராணிகள் எதுவுமே கிடையாது. பிராணிகளுக்கு பீடையை உண்டாக்காமல் இருப்பதுதான் அஹிம்சா. இவைகள் ஏறது சாரிரம் தப்பு உச்சது. எது தேவத்விஜா குரு பிராஜ்ய பூஜனம். அடுத்தபடியா தீர்த்தஸ்தானாதிகம் சௌத்தம். யதாமான சரீர புத்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஆர்ஜவம். யோசித்து ஸ்ரீகண்டத்துல இல்ல போகிதா புத்தி ரசிதமான ஈக்ஷணாதிகள். இப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் பிராணிகளை பீடிக்காமல் இருக்கக்கூடியதான அஹிம்சா. இவைகளெல்லாம் கடைபிடிக்கப்பட்டால் இவைகள்லாம் சாரீரம் தபகா. இவைகள்லாம் சரீரத்தை கொண்டு பண்ணக்கூடியதான தபம். சாரீரம் தப உச்சதை. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியகிலம் செய்து சுவாத்தியாய அபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியகிலம் செய்து சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. இப்ப சொல்லப்படுவதுதான் வாங்மயம் அப்படின்னா வாக்குரூபமான தபம். வாக்குனால் அனுஷ்டிக்கப்படக்கூடியதான தபம். அதுல முதல்ல அனுத்வேகரம் வாக்கியம். உத்வேகத்தை உண்டு பண்ணால்தான வார்த்தை. வாக்குனால பிரயோகிக்கப்படுகிற சப்தாதிகள் அனுத்வேகங்களான. உத்வேகம் அப்படின்னா ஏற்படுறோம் பீதி. பீதியின் காரணமா ஏற்படுற வெறுப்பு. இது 2 தான் உத்வேக சப்தத்துகள். எப்பவுமே நமக்கு பீதி உண்டாக்குறதா தங்களுக்கு நமக்கு ஒரு வெறுப்பு தோன்றது இல்லையா? முதல்ல பீதி தோன்றும், கண்டினியூஸா பீதியே கொடுத்தது அப்படின்னு வெறுப்பு தோன்றும். இந்த பீதியும் பீதியினால் உண்டாகும் பீதியின் காரணமா இருக்கு வெறுப்பு இருக்கே. இதுதான் உத்வேகம். உத்வேகத்துக்கு ரொம்ப தப்பா கிடையாது. ரொம்ப படிச்சாங்க சாமி ரொம்ப உத்வேகம் தீவிர உத்வேகம் சொன்னாங்க. நம்ம சொல்றது சுவாமி ரொம்ப வெறுப்பு.
உத்வேகம்னா வேகம்னு ஒரு துறைன்னு சட்டம். உத்வேகம் துறைன்னு அர்த்தம். உத்வேகம்னாங்க அனுத்வேகரமான உத்வேகத்தை உண்டு பண்ணாததான வாக்கியம் வார்த்தை பிரயோகம். நாம பண்றதான சப்தத்தையோ அகலாருக்கு உத்வேகத்தை உண்டு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அகலாவுக்கு தரம மர்ம உத்தாரணார்கள் இல்லையா, பரிவாத பழுத்தினார்கள் இல்லையா, இவைகளெல்லாம் இல்லையா அகலாருக்கு உத்வேகத்தை உண்டு பண்ண முடியும். வாய் படுத்துறாங்க பயமா இல்லையா, அவ அப்படி இவா இப்படி அப்படின்னு அதெல்லாம் இருக்கு. என்னென்னலாம் தொகையா பேசக்கூடாதோ அத்தனையும் இல்லையா மர்ம உத்காட்டனா இருக்கு. அதாவது ஜோக்கியமா ஏதோ சில விஷயங்கள் இல்லையா அப்படி பார்த்தா யாருடைய எந்த தப்புமே கிடையாதுன்னு யாரும் அவைகள் ஏதோ ஜோக்கியமா இருக்கும்போது அசலாவுடைய மர்மங்கள் இருக்கு. அவைகளை நினைச்சிட்டு இருக்குன்னு பாப்ப வச்சுட்டு போய் இல்ல நாலு இடத்துல சொல்லிட்டு இது உத்வேகம். இப்படி இல்லாத இருப்பது நாம் பேசுற வார்த்தைகள் அனுத்வேகம். அசலாருக்கு உத்வேகத்தை உண்டு பண்ணாதான். அதுவே பரிவாரம். பரிவாரம் என்ன கேட்டாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அசலார் செய்கிற காரியத்தில் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த குறையை சொல்லணும். எல்லாம் அந்த இடத்த பட்ட விட்டார். அது பரிவாரம். பரிவாரங்கிறது கூட பரவாயில்ல, அவ பண்ண தப்பா அவளுக்கு சொல்றது. பரிசுரங்கிறது என்னன்னு கேட்டா அவ இந்த தப்ப அகலாக போச்சு. இந்த பல விஷய மர்ம உத்காட்டனாதிகள் பரிவாத பைசுனாதிகள் இவைகள்லாம் சாஸ்திரிகத்தில புருஷ மர்ம உத்கட்டனா பரிவாதாதி ராகித்யாது அனுத்வேகம். நமக்கு நல்லா இவைகள்லாம் உத்வேகத்தை உண்டு பண்ண முடியும். அகலாருக்கு பீதியையோ வெறுப்பையோ உண்டு பண்ணாததான அந்த சப்தங்களே சொல்றோம். இல்ல அந்த மாதிரி வாக்கியங்களை தான் சொல்றோம். அதுவே ஒரு வாக்கியம் சபம், அதுவே வாண்மையான சபம். அனுத்வேகரம் வாக்கும் சத்தியம். இங்க சத்தியங்களுக்கு இதே இல்லை. பிரிய சித்தம் அப்படிங்கிறாங்க. சத்தியத்துவம் பிரிய சித்தத்துவம் விசிஷ்டமாக இருக்கும். பிரிய ஹிதமாக இருக்குங்கிற காரணத்தால சத்தியத்தை மாற்றப்படும். அதாவது யதார்த்தமான வாக்கியம் இல்லாதது சொல்லப்படாது. அகலாருக்கு பிரியமாகவோ ஹிதமாகவோ இருக்குங்கிறதுக்காக இல்லாத சொல்லக்கூடாது. இருப்பதை சொல்றதுல என்ன பண்ணும் கேட்டா, இது அகலாருக்கு அப்பிரியமாக அதீதமாக இருந்தா அதெல்லாம் சொல்லாமல் இருக்கலாங்க இல்லைய, அந்த விஷயத்தை மௌனமாக இருக்கலாங்க இல்லைய, அதையும் மாற்றி சொல்றாங்க. சத்தியம் புரியாது, பிரியம் புரியாது. இங்க பிரியம் சொல்றதுக்கு அகலாருக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லணும்னாங்க அவளுக்கு கேட்டு சந்தோஷப்படுற வார்த்தைகள் சொல்லணும்னா இல்லையா, இந்த சுவாகதோக்தி அர்த்தார்த்த விஷய ஸ்துதி இல்லையா, இவைகள்லாம் பிரியத்தை கொடுக்கும். ஆனா அவைகள்லாம் நிஷேதம், அவைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால இப்போ பிரியம்ன்ற சப்தத்தை இல்லையா அதையும் சேர்த்து சுத்தம்ங்கிறதுல இல்லையா இதுவும் காட்டு பிரியத்துவத்தோ சுவாகத தர்ம அனுமோதனாதி ரூபேன அப்ராப்த விஷய சுத்தியாதி ரூப பிரியவச்சனத்தை நிஷித்தத்வாது தரிகாராய சிதத்துவ வச்சனம். எல்லாமே எது பிரியமா இருக்கும், அவள் கொஞ்சம் அப்ராப்த விஷய ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அது பிரியவச்சனமா இருந்தாலும் அது நிஷித்தமான பிரியவச்சனம். அதனால பிரிய சம்பத்தி சேர்த்து சித்தத்துல
இப்போ கேட்கும்போது பிரியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? பிரியமாக தலைக்கட்டு எது ஹிதமோ அதுதான் நிரந்தர பிரியமாக தலைக்கட்டு. எது ஹிதம் இல்லாததான வெறும் பிரியமோ அது கேட்கும் போது மட்டும் பிரியமா தலைக்கட்டும். அதுக்கப்புறம் அதனால பிரியமான ஹிதம் எது எது ஹிதமோ அதுதான் நிரந்தரமான நிரந்தர பிரியமாக. ஹிதம் அல்லாது ஏதோ கேட்கும்போது பிரியமாக தோன்றி அப்புறம் அப்பிரியமாக தோன்றி. அதனால பிரிய ஹிதம் செய்யுது. அனுபேதகரம் வாக்கியம் சத்தியம் பிரிய ஹிதஞ்ச வாக்கியம் சுவாத்தியாய அபியசனம் செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம தெரியலை அப்படின்னு சொன்னாக்க இந்த வகுப்புக்கே போவானா இல்ல சுவாத்தியாய அபியசனம் செய்யும். சுவாத்தியாயம் அப்படின்னாக்க வேதத்தையோ ஸ்ருதிகளையோ வித்தியாச புராணங்களையோ நம்முடைய பூர்வாச்சார ஸ்ரீசூக்திகளையோ நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு எதை கற்பித்தார்களோ இல்லையா அதையே அனவரத்தம் இல்லையா அத்தியாயம் பண்ணிட்டு அதையே மனசுனால அபியாசம் பண்ணிட்டு துவயானுசந்தானம் சுவாத்தியாய அபியசனம் செய்யும். சுவாத்தியாயம் அப்படின்னாக்க ஆச்சாரியனால சிருஷ்டிக்கப்பட்ட விஷயத்தை இல்ல புனப்புனக மாசினால சொல்லுது. அதனுடைய அர்த்தத்தையே புனப்புனக மனசுதான் மனசுல சிந்தனத்தோடு கூட வாக்காளர் துவயத்தை அர்த்தானுசந்தானம் இல்லாம துவயத்தை மட்டும் சொல்ற துவயத்தினுடைய தாத்விகமான துவயம் மட்டும் அதுக்கு உபாயன்மயம். மனசுல அர்த்தானுசந்தானத்தோடு கூட அந்த துவயத்தை சொல்றதுங்கிறதானது பல போட்டியில அது கைகட்டி போட்டியில. இப்போ உபாயத்தின் உத்தர காலத்துல துவயத்தை அர்த்தானுசந்தானம் இல்லாம துவயத்தை சொல்றதுங்கிறது ஒன்றும் பிரயோஜனம். ஏன்னா உபாயம் முடிஞ்சு போச்சு. அர்த்தானுசந்தானம் இல்லாம ஏனக்கேனாது பிரகாரம் துவயத்தாக்கம் உபாயான்மயப்படுகிறாங்க. அதுக்கு இன்னும் ஒன்று இல்லையா துவயம் அர்த்தானுசந்தான சதா ஏனம் கட்டா அப்படின்னு பிரபத்திக்கு உத்தர காலத்து உபாயத்துக்கு உத்தர காலத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா துவயத்தை அர்த்தானுசந்தான சதா ஏனம் அர்த்தானுசந்தானத்தோட துவயத்தை தெரிவிப்பது கைக்கரிய போட்டி நிரபராதமான கைது. நிரபராதமான கைகரியங்கள் 5. பிரதம கைகரியம் தீபாசத்தை வாசித்து பிரவர்த்தித்தார். அதற்கு அகட்டனாகி அருள் செயல்களை கேட்டு பிரவர்த்தித்தார். அதற்கு அகட்டனாகி உகத்தருடைய விஜயதேசங்களிலே திருமாலை சாஸ்திரத்துடைய அணுகுபடி இவர்களுக்கு பிரபந்தத்தை இவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இது அதுக்கு அகட்டனாகி துவயத்தை எப்போதும் அர்த்தத்தோடு கூட அனுசரித்துக் கொண்டது. இதற்கு மனசா கற்பனாக தன்னை அபிமானிப்பாளர் ஸ்ரீவைஷ்ணவனுடைய திருவிழி நிலையிலே இங்கே ஒதுங்கி வந்து அது புரிஞ்சுதான கடைசியில் சொன்னது இல்லையா? ஐயோ இது வாழ எப்படியாவது தீபாவளிக்கு பாத்தீங்க அதுக்கு வழி பண்ணல. ஏன்னா இதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த இவரு இருப்பார் அந்த ஐசாமிக்கு அந்த சீவைசவரும் இருப்பார் இவரும் இருப்பான். ஆனா இருக்க விட மாட்டான் பகவான். அதனால அந்த பாக்கியம் எல்லாரையும் சீவாயுத வாசி பிரபுத்து வீட்டுல போட்டு விட்டுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க கேட்டா இதுக்கும் போட்டாங்க. ஐயோ இது வேண்டாம்பா இதை விட எப்படியாவது கஷ்டப்பட்டு சீவாயுதத்தை வாசிட்டு போட்டு இதுதான் சுவாத்தியாய அபியசனங்கள். 3 விஷயம் சுவாத்தியாய அபியசனம். ஒன்னு சத்தோஷாசம் விமர்சிக்கும்போது சத்திய அத்தியாசனம். ஆத்மாவுக்கு அத்தியந்த சிதமா இருக்கு. இதுக்கு மேல ஆத்மாவுக்கு ஹிதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அத்தியந்த சிதமா இருக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரம் இருக்கு சாரீரக சாஸ்திரம். இந்த சாரீரக சாஸ்திரத்தை அனவரதம் தானும் அபியசித்து அசலாருக்கு அபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு இது இந்த உயர்ந்த சுவாத்தியாயம். அடுத்தபடியா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இதற்கு அசக்தனாக்கு அருள் செயல் ஆழ்வார் அருள் செயல்கள் இந்த அருள் செயல்களை
வாசித்து பிரவர்த்தி கேட்டு பிரவர்த்தி. ஏன் சிவகிரிகள் அருள் செய்து கொஞ்சம் அடுத்தபடியா மட்டும் நினைக்கிறாரு. ஏன் திரும்பி அருள் செயல பிரவர்த்திக்கிறதுனா கூட சாதிர சாஸ்திர விஞ்ஞானம் எல்லாம் அருள் செயல பிரவர்த்திச்சா அருள் செயல் எங்கே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போகும். சரியா வராது. தெங்கலா சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் நிர்ணயம் எங்கன்னு கேட்டாக்க இல்ல எல்லாம் சாதியில போட்டுனா இல்ல எல்லாம் நிர்ணயம். அதனால இல்ல முதல்ல சரீரம் சாதிகள சாஸ்திர இந்த சரீரம் இருக்கிறவர்களும் இல்ல சாரீரக பிரவர்த்தனத்துக்கு தான் சரீரம் இருக்குன்னு சாதிக்கிறாரு. சரீரம் சாரீரக சாரீரகார்த்த பிரவர்த்தனம் அபிரியேதான். அது அது ஒரு சுவாத்தியாய அபியசனம். இது சுவாத்தியாய அபியசனம். மூணாவது சுவாத்தியாய அபியசனம் என்னன்னு கேட்டாக்க ஆச்சாரிய பிரதேசமான மந்திரங்களை இந்த துவயாதி மந்திரங்களை ஆத்மானுசந்தானத்தோடு எப்பவும் அனுப்பிச்சு. இது சுவாத்தியாய அபியசனம். இவைகள் வாங்மயம் தபம். இவைகள் தான் வாங்மயமான தபம். பரேஷாம் அனுத்வேகரம் சத்தியம் பிரியஸ்தய வாக்கியம் சுவாத்தியாய அபியசனம் தேதி ஏதன் வாங்மயம் தபம் உச்சதே. வாக்கியத்தை ரொம்ப சங்கிரகமா பண்ண சங்கிரகமா பண்ணா கூட அதான் சுவாத்தியாய அபியசம் நாம ஜபயஜ்யம். ஜபயஜ்யம் அது என்ன இல்ல உபனிஷமான மந்திரங்கள் அசாம சொல்லாதத்தோடு ஜபிக்கும். இதுதான் வாங்மயம் தபம். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரேசிதம் செய்து சுவாத்தியாய அபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. இப்ப மனசை என்னென்ன பண்ணணும்னு இருக்கலையோ அதெல்லாம் அந்த ஆர்ஜவத்துலாம் வராது. மனசை என்ன பண்ணணும் இப்பதான் சொல்றது. கீழே சொன்னதெல்லாம் பண்ணாம மனசுக்கிட்டே வர முடியாது. அதனால மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம நிகிரக பாவகம் சுத்திரிச்சேதது தபோ மானசம் உச்சதே. மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம நிகிரக பாவகம் சுத்திரிச்சேதது தபோ மானசம் உச்சதே. இது சேதத்தை சொல்ல போகுது. இந்த சோகத்தை சொல்றதெல்லாம் மானசம் தபா. மானசம் தபான்னா மனசால ருசிக்கப்படுகிறதான தபம். மனசை கொண்டு ஒரு காரியம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசு அனுமான பதார்த்தம். மனசு கையில சிக்காது. அதனால மனசை கொண்டு அனுப்பிக்க வேண்டிய தபம் அதான் மானசம் தபம். அது என்ன கேட்டா முதல்ல மனப்பிரசாதம். மனப்பிரசாதா அப்படின்னு அர்த்தம் மனசுல ஒரு பொழுதும் குரோதம் போன்றான காலுஷ்யம் இல்லாமல் இருக்கு. யாருக்கும் என்ன விளையாடப்பட்டவங்க யாருக்கும் கோபம் உண்டாகாம இருக்கிறது இல்லையா? அதுதான் பரம தர்மம். அதுதான் மனசு. நம்ம நிந்திக்கிறா அப்படின்னா எதோ நிந்திக்கிறா நம்மள சோத்திரம் பண்ணா நமக்கு சந்தோஷம் உண்டாது. நம்மள நிந்திச்சா நமக்கு கோபம் உண்டாது. இது ரெண்டும் ரெண்டு வேற விஷயம் இல்லை. அவன் நம்ம சோத்திரம் பண்ணது அவன் நிந்திச்சது ரெண்டுமே நம்ம விஷயத்துல அஜ்ஞானத்தால செய்யும். நம்மள சோத்திரம் பண்ற அளவுக்கு நம்மளை பற்றி அவளுக்கு என்ன தெரிஞ்சு நமக்கே தெரிஞ்சு. அதனால நம்ம நிந்திக்கிற அளவுக்கு அவளுக்கு நம்ம பற்றி என்ன தெரிஞ்சு. ஒருத்தர் நம்மள சோத்திரம் பண்ணாலும் ஒருத்தர் நம்ம நிந்திச்சாலும் இது ரெண்டுமே எந்த வித்தியாசம் இல்லாமல் ரெண்டும் அவன் அஜ்ஞானத்தால பண்றாங்க. அதனால தன்னை ஒருத்தர் சோத்திரம் பண்றதை கேட்டு மனசு சந்தோஷம் கூடக்கூடாது. தன்னை ஒருத்தர் நிந்திக்கிறத கேட்டு மனசானது புரோகாதிகளும் அது இருக்கக்கூடாது. அதெல்லாம் இன்னும் நேர நேர முதல்ல அடிப்படை தான். அதுக்கு நீங்க உத்தரவு நிச்சயங்களை சொல்றாரு. அத நம்முடைய பாப்பம் போறது சந்தோஷம் விளையாட வேணும். ஐயோ நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் இவன் வாங்கி போறாரு
சத்தியமான கேட்பாலும் சபந்த பதிகத்திய நியாயத்தால இல்ல அந்த காட்டம் எல்லாம் வாங்கிட்டு போகிறதான இந்த அறிவிக்கடனை பார்த்து திரும்ப ஏற்படணும். அதெல்லாம் வேற உத்தரவு இருக்கு. முதல்ல என்ன வேணும்? இதுல அதெல்லாம் ஏற்பாடு. இவன் என்ன நிதிக்கிறான என்ன பார்த்துட்டானா? இவன் இந்த சரீரத்தை பார்த்திருக்கான், இந்த சரீரத்தோட திருப்திகளை பார்த்திருக்கான். இந்த சரீரமே நான் இல்லை, நானே இந்த செய்யக்கூடாது வேறுபட்டோம், நான் அப்பதான் கஷ்டப்பட்டு நானே பண்ணிருக்கேன். இவருக்கு தெரியும் இல்லையா? இவன் நிந்திக்கிறது இந்த சரீரத்தை பார்த்து தான் நிந்திக்கிறான். இந்த சரீரத்தோட சேகத்தை பார்த்து தான் நிந்திக்கிறான். என்னுடைய ஆத்மா அணுவா ஞான சுரூபமா பகவத் சேகபூத்தமாக இல்லையா ஞாபகத்துக்கு மாத்திர லட்சணமா இருக்கு. இந்த ஆத்மா எங்க பார்க்கணும்? அதனால இதை என்ன இல்லையா என்ன பிள்ளையால் நினைக்கிறேன் இல்லையா? நான் நல்லா இந்த சரீரத்தை நான் நினைச்சிட்டு அஜானத்தால் நினைக்கிறேன். அதனால எங்க தோட்டம் பண்ணுவோம் அஜானத்தால தோட்டம் இல்லையா? அதனால சுதி இல்லாத நிரபேட்சமா இல்லையா மனசுல அழுக்காது அவாகத்தில் இன்னார்கள் இன்னார்கள் இழுக்காது என்றது அறம்னு அழுக்காது அசலாவுக்கு அசு ரொம்ப சுலபமா வந்துடும். நமக்கு அஜ்ஞானமும் நமக்கு அசக்தியும் கூட கூட ஞானம் உள்ளவர்களும் சக்தி உள்ளவர்களும் பார்த்து நமக்கு இல்ல இந்த அசையை கவனம் நினைத்தாரு. ரெண்டாவது நமக்கு அசட்சமான விஷயத்துல இதுவே நமக்கு கை முடியாது, இதுக்கான காய்ச்சலமாக செய்ய முடியாது தெரிஞ்சு கூட அந்த வசூல ஆசிரிக்கிறதுக்கு அதுதான் அதான் வெகுளி. வெகுளினா அசலாபத்துல இங்க கோபம் பாரு. இதுக்கு மேல இன்னாத்பம் அது அது என்ன மொழியில அந்த வெகுளி சத்தம் தெரியல சார். தமிழ்ல வெகுளினாவது கோபம் கோபம் தான் இருக்கும். சுவாமி வெகுளியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த பாஷை வெகுளி சம்பம் சப்தத்து வெகுளின்னு ஒரு சப்தம் இல்லையே. தமிழ்ல வெகுளின்னு ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் வேற. வெகுளியும் கோபம் அது வெகுள் வெகுள்கள் அப்படின்னாக்க கோபப்படுறது வெகுண்டா ரொம்ப கோபப்படுறது பேரு வெகுள் வெகுள்கள். அதனால வெகு வாய் பிரயோகம் பண்றார். ஆனா வெகுளிங்கிற சப்தத்துக்கு குரோதம் அப்படின்னு அழுக்காது அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காது என்பது. இந்த நான்கும் கலக்காத ஏதம் இருக்கோ அதுதான் அறம். அதனால மனப்பிரசாதம் மனசானது குரோதாதி ரசிதமாக இருக்குது. ஆதி சப்தத்தினால இவைகளை சேர்க்கப்படுது. அசூயை இந்த அசூயை குரோதமும் மனசு எப்படி கலக்கும் தெரியுமா? இது 2 நாள்ல கலக்கப்பட்ட மனசானது அப்புறம் பெரியதே தெரியாது. அதனால அவைகள்லாம் மனசு கலக்கம் ஏற்படாமல் பார்க்கணும். நமக்கு இருக்கிற அத்தியானம் நமக்கு இருக்கிற அசக்தியும் நம்முடையதான கர்மாக்களுக்கு ஈஸ்வரன் பண்ண பலப்பிரதானம் அப்படின்னு நினைக்கிறேன். அவளால் நமக்கு கெட்டது அப்படின்னு நம்ம காட்டு ஞான சக்தியாக கூடுதலாக உள்ள வேற பார்த்து நம்முடைய ஞான சக்தி அபாவத்தை அது அதுக்கு காரண கல்பனை பண்ணி இதுதான் அசூயப்படுத்த அது சுலபமா வந்துருவாங்க. 2 பேர் உதாரணம் அவர் மட்டும் குடிச்சாரு நம்ம வந்து அது அது ஒரு மாதிரி அப்படியே உண்டாக்குறது. 2 பேர் சேர்த்து படிச்சேன் அவ்வளவுதான் சொல்லி அவர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து இவர் பார்க்கலாம் படிப்படியா என்ன உண்டாகும் இல்ல அவருடையதான
இல்லையா உயர்வு அதிகமா இவருடைய சாட்சியெல்லாம் அவருடைய உயர்வு தான் இவர் அதிகமா பாதிக்கும். அந்த அசூயை குரோதம் இவைகளிலிருந்து விடுபட்ட மனத்தை உடையவராக இருப்பதுதான் மனப்பிரசாதா. மனப்பிரசாதா அப்புறம் மனசுடைய சௌரியத்துவம். மனசுடைய சௌரியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டாக்க மனசால் எப்போதும் அகலாருக்கு எது மங்களமோ அகலாருக்கு எது கல்யாணமோ அதையே நம்ம மனசு நினைக்கணும். நம்மால வந்து தர முடியலன்னா கூட மனசால நல்லா இருக்கணும் அவளுக்கு அது அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. சத்ருக்களுக்கு கூட அர்த்தம் நமக்கு சத்ருவே கிடையாது. அவன் நமக்கு சத்ருவா நினைச்சிருக்கான். ஒரு குற்றம் நல்லா குருக்கு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னால நமக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க. அவனுக்கு யாரும் சத்ருக்கள் இல்லை. சத்ருக்கள் யாரு அப்படின்னு கேட்டா அவனை சத்ருக்களா நினைச்சிட்டு இருக்கிறவாதான் சத்ரு. அப்படிப்பட்ட தன்னை சத்ருவா நினைச்சிருக்காரு. அவர்களுக்கு கூட கல்யாணத்தை அவர்களுக்கு கூட நன்மையே மனசாக இருக்கும்படியாக இருக்கிய அந்த அதுதான் மனசுடைய சௌக்கியம். மன சௌக்கியமாக இருக்குன்னு எப்பொழுது கல்யாணத்தின் எதற்காலும் யார் எடுத்தாலும் அவன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அந்த சித்தனம் இருக்கிய அந்த பரேஷாம் சர்வேஷாம் கல்யாண சிந்தாம் அப்படிங்கிறது அதான் மனசுடைய சௌக்கியம். இதுதான் மன சௌக்கியம். அடுத்தபடியா மௌனம். இந்த மௌனம்ங்கிறத வந்து ரொம்ப முக்கியம். மனசால் நினைக்கிறது கூட வாயால் பேச முடியாது. மனசால நினைக்காதத வாயால பேசவும் கூடாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த மௌனம் அப்படிங்கிறதாவது அது ஒரு சேஃப்டி மெஷர். மனசுக்கு வாக்குக்கு நடுக்கிற ஒரு பேரியர் உண்டு. அகலால் திட்டமான விஷயங்களா இருந்தால் அது பேசி போடும். அதெல்லாம் நம்ம மனசுல ஒன்று தோன்றிச்சுன்னாக்க இல்லையா அந்த மனசுடைய பிரபுத்தியை நாட்டத்தொண்டை தடுக்கிறது. அதுதான் மௌனம். இந்த மௌனத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும். மௌனம் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஆனா மௌனம்ன்றது ஒரு சரியான ஒரு நல்ல உணவு. நம்மளால மௌனமா இருக்க முடியலையே. மௌனமா இருக்கிறது என்றாலும் ரொம்ப உச்சமான ஒரு குணம். அதாவது இன்னொன்று சொல்றேன், மௌனமா வந்து ஆயுஷ் ஜாஸ்தி. ஆனா ஆயுஷ் ஜாஸ்தி ஆகணுங்கிறதுக்காக மௌனமா இருக்கிறார். சரி வேண்டாமே, சரி வேண்டாம் தானே வாசிட்டா. அதனால தானே நான் மனப்பிரவருத்தி மனசுடைய பிரவருத்திய அந்த பிரவருத்தியை அகலால் அறியாதபடி நியமிக்கிறது தானே மௌனம். உத்தரவுடைய மனோபாவம் பூரா மனோபுத்தி பூரா அகலால் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதான் மனோபாவம். அவளுக்கு மனப்பிரவருத்தி அகலோட மனப்பிரவருத்தி எனக்கு தெரிய வேண்டாம். என்னுடைய மனப்பிரவருத்தி அகலால் தெரிய வேண்டாம். எந்த அளவுக்கு தெரியணுமோ எந்த அளவுக்கு நாம் அறிவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவன் தெரிஞ்சுட்டார். பத்னி நினைக்கிறது கூட பத்னிக்கு தெரியணும். பத்னி நினைக்கிறது கூட பத்னிக்கு தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படி அவசியம் அவர் எது பிடிச்சிருக்குன்னு சொல்றாரோ அதுதான் பிடிச்சிருக்கு. ஒண்ணுமே சொல்லலன்னா இதை எதா இருந்தாலும் அவருக்கு
பிடிச்சது பிடிக்காதுன்னு எதுவும் இல்லை. காரணம் நீங்க தவிர சாமி அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசானது மௌனத்தினால அந்த மனசுடைய பிரபுத்திய தொழில் சொல்லாம் தருகிறதுக்க மனசுடைய பிரபுத்தியாக குறைஞ்சிட்டே இந்த இயற்கை ஊறுவோம், இயற்கை விளையாட்டுதான் ஊறாது. மனசுல ஏற்படுறதான மனப்பிரபுத்திகளை வாக்குனால அது மனசு வெளியேற்றதான் மனசானது மனசுடைய மனசுடைய பிரபுத்தி நியமனம் பண்றதுக்கு சுலபமான வெளியேற்ற மௌனம். இப்போ எப்போ இது சொல்றோம் மௌனம் எப்போ மனப்பிரசாதத்துக்கு சோமியம் அடுத்தபடியாக இத மனப்பிரசாதத்துக்கு மன சௌரியத்துக்கு முன்னால சொல்லல. அப்போ மௌனம் அந்த டென்ஷனுக்கு சேர்த்து இப்ப மனசுல பிரசாதமும் மனசுல சௌரியமும் ஏற்படுத்த டென்ஷனுக்கு மனசுல ஒன்றும் இது இல்லை. இப்ப என்ன ஆகுதுன்னா இவன் மனப்பொழுது சொல்லாது அதனால டென்ஷன் உண்டாகும். அதுதான் இப்போ அந்த மனப்பொழுதுனால தன்னைக்கு டென்ஷன் எதுவும் இல்லை. ஏன்னா இவன் மனசாக பிரசாத சுமூகமாக இல்ல சௌக்கியமாக இப்ப என்ன வேணும் இவன் தன்னுடைய மனப்பிரவருத்திய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சா அதனால அகலாருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது. தன்னுடைய மனசுக்கே இந்த பிரவருத்தி பாகத்தை உண்டு. மனசு தோட்டத்தினா வெளியில சொல்லாமல் இருக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? வெளியில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாத காரணத்தாலே மனசு நினைச்சிருக்கிறது. அதுவே மௌனம். மௌனம்ங்கிறதானது மனதா வாக் பிரவருத்தி நியமனம். அடுத்தது ஆத்ம வினிகிரகம். ஆத்ம வினிகிரகம் என்ன இருக்கும்? ஆத்ம விஷயத்தை தவிர சப்தாதி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்ல மனசை கொஞ்சம் கூட செலுத்தாமல் இருக்கிறது இல்லையா, அதுதான் ஆத்ம வினிகிரகம். நான் ஹிதம் பண்ணிக் கொள்ள வேண்டியது என்னுடைய ஆத்மா. ஆனால் ஆத்மாவுக்கு எது ஹிதமோ இல்லையா அந்த விஷயத்துல மட்டும் நோக்குடையவராக அதோட மட்டுமுள்ளதான சப்தாதி விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூட மனசுக்கு அவசியம் இல்லாமல் அந்த விஷயங்கள மனசு தங்காது. அந்த விஷயத்துல மனசு போனா கூட உடனே திரும்பிடும். இது நம்ம ஏரியா இல்லை அப்படின்னு மனசானது உடனே அதை விட்டு அதுதான் ஆத்ம வினிகிரகம் அப்படின்னு சர்வதா சர்வ பிரகாரத்தாலையும் தனக்குத்தான் சிதம் பார்த்துக் கொள்றதுக்கு அதுக்காகத்தான் பெருமாள் இவ்வளவு படிக்கிறங்களை உண்டாக்கி கொடுத்து தானும் மக்களாக பண்ணணும். எதுக்காக சந்தேகம் நமக்கு சிதம் பண்றது நம்ம கொண்டுதான் செய்யணும். அதனால சிதம் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை பரிசீலனையும் கொடுத்து அத்தனையும் கொடுத்து இல்லையா பெருமாளும் பக்கத்தில் இருக்கிறான் இப்படி சிதத்தை தோற்று பண்றாங்க. அதனால என்ன பண்ணணும் இல்லையா எந்த பிரகாரத்தாலையும் ஆத்மாவுக்கு தனக்குத்தான சிதம் பண்ணி கொள்றதுலயே நோக்குடையவனாக இருக்கிற அதை தவிர இல்லையா சப்தாதி விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த சப்தாதி விஷயங்கள்ல மனசுக்கு அவசியம் மனசாலைகள் ஊற்றி நிற்கிறாங்க. சுற்றிலும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை மனசு போகத்தான் போகும். மனசு போனா என்ன ஆகும்னா உடனே சொல்ல போய் இருக்கு. அது மாதிரி இது நம்ம விஷயங்கள் மனசை வச்சு தெரிஞ்சு வைக்கணும். மௌனமா இருக்க தொடங்கினால் வெறும் மௌனம் மட்டும் இல்ல, இந்த மனப்பிரசாதமும் சௌகரியமும் இந்த மௌனமும் சேவை இருக்கிறதுக்காக இவருக்கு
இல்ல சுலபமாக இல்ல இதர விஷயங்கள்லேருந்து மனசானது தானா விடும். ரொம்ப உசந்த நிலை. அகலாவை பற்றி அதிகமா கவலை கிடையாது. அவ என்ன நினைப்பா, இவா என்ன நினைப்பா அப்படிங்கிற அதனால ஆத்ம எதிர்ப்பு விஷயங்கள் மனசுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கு. அதுதான் ஆத்ம விரிக்கிறாங்க. அடுத்தது பாவ சம்சுத்தி. இந்த பாவ சம்சுத்திங்கிறதால ஆத்ம நிகிரகத்துக்கு சேர்த்து ஆத்ம நிகிரகம் பலம். ஆத்மாவை தவிர விஷயாந்தரங்கள்ல மனசுக்கு அவசியம் இல்லாமல் பார்க்கணும். அதுல மனசுக்கு அவசியம் ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன அர்த்தா, அவர்களை பற்றின சிந்தனத்தை அவாய்க்கணும். ரொம்ப விஷயங்களா கொஞ்சம் சிந்தனம் பண்ண பண்ண என்ன ஆகும் கேட்டா, மனசுக்கு அதுல போறதுக்கு ஒரு ஜாதி கிடைக்கும் போது ஆனா இதை நம்ம விஷயத்தை சிந்தனம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அதுல மனசார்ந்து கொஞ்சம் அவசியம். அதை பற்றி அதை கல்வித்த பதார்த்தங்களாகவே இல்லைன்னா அவர்களை பற்றி நாம வந்து சிந்தனம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆகும், நம்ம மனசுக்கு அவைகள் அவசியத்துக்கு ஆசிரியம். அதான் பாவ சம்சுத்தி. பாவமான சிந்தனம் இல்லையா ஆத்மால. இந்த ஆத்மாவில உள்ள ஒரு நடிகை உள்ளவனே சொல்ற அந்த அந்தர்யாமியான பகவான் இந்த ஆத்ம பரமாத்மாக்களை தவிர இல்லையா மற்ற விஷயங்கள்ல இல்ல போக்கிதா புத்தியோட அவைகளை பற்றி சிந்தனம் பண்ணாமல் இருக்கு. ரொம்ப சித்திரம் இல்லாம இல்ல சாம்சாரிகமான விஷயங்கள் எதுவும் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் நம்ம ரொம்ப சம்பாதிக்கிறோம். எல்லா மாதிரி நம்ம நடக்குது. அவ்வளவுதான் தவிர அதை தவிர அதுல விசேஷ புத்தி ஈடுபாடு இருக்கணும். இல்ல அதுல சித்திரங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு அதுதான் பாவசம் இல்லையா. விஷயாந்தரத்தை சிந்தனராக அதை பற்றியதான சிந்தனம், அதை பற்றியதான மனோபுத்தி விசேஷமானது மனசேக்கவோ ஆச்சாரிய சுத்திகளையும் இல்லையா அதெல்லாம் பகவத் சிந்தனத்தையும் நமக்கு மற்ற விஷயங்கள் ஏதோ இல்ல புண்ணியா புண்ணிய சன்மானமாக நடந்தது. அது மட்டும் நடக்கும். அவைகள்ல அதுக்குள்ள சிந்தாரகிதனாக இருக்கும். இந்த பாவ சம்சுத்தியினால ஆத்ம விரிகிரகம் கிடைக்கும். அதை பத்தி நாம சிந்தனம் என்னன்றோம் மனசார்ந்த வகையில அபியாசம். மனசார்ந்த வகையில அபியாசம் பண்ணா மனசார்ந்து அதுல போய் அவசியமா உட்காந்து மனசார்ந்த போய் அவசியமா ஆத்ம விசேஷமான விஷயத்த மனசு போய் அவசியமா இருக்கக்கூடாதுல்ல. இப்ப மனசுக்கு அந்த சிந்தனத்தை இல்ல பழக்கப்படாது. மனதே திரும்ப திரும்ப பெருமாள் என்ன திரும்ப திரும்ப இந்த ராசிகாரத்தை பண்றீ என்ன அது மனசு அதுலயே விட்டு அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும், இதர விஷய சிந்தனமானது இதர விஷய சிந்தனம் இல்லாமல் போனா என்ன ஆகும் கேட்டாக்க அந்த விஷயத்துல மனசுக்கு அவசியம் ஏற்படாது. மனசு அதுல போய் உட்கார அப்படியே லோகத்துல இதெல்லாம் பெரிய வியாபாரியாவும் காமிக்கூடாது. ஆமா நான் எல்லாரும் வந்து வியாபத்தமா இருக்கிற மாதிரியும் நமக்கு அப்படி ஒரு எண்ணமும் வரக்கூடாது, அசலாக அப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சேர்ந்தே இருக்குது, எல்லாருக்கும் சேர்ந்தே பேசுது, சேர்ந்தே பழகிட்டு யாருக்கும் நம்மளுக்கு ஜாகிரமான புத்தி வராது. நமக்கே நம்மளுக்கு ஒரு ஜாகிரதம் நாம எல்லாரும் காட்டும் ஜாகிரதமா இருப்போம் அப்படின்னு தோணாத வரைக்கும் ஏன்னு கேட்டா இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சுலபம். மற்றவர்களை காட்டும் இதுலயும் அகங்கார மமக்காரங்க உண்டாது. ரெண்டு பக்கம் நமக்கு ஒரே மாதிரியா இருக்கணும். அது என்னன்னு கேட்டாங்க. அதனால சுவாமி நம்ம வந்து இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப நாம அசலாவது நம்ம ரொம்ப ஜாகிரத்தமாக நம்ம நினைக்கக்கூடாது. அதுவே ஒரு அகங்காரத்துக்கு அதுவே ஒரு இசைவாரு. அப்படி ஆயிடுச்சுன்னா இவ்வளவு யாருக்கு சம்பாதிச்சது ஏற்கணும். ஆமா, அதெல்லாம் அது மாதிரி அசலாவது நம்மளை காட்டு வியாபகம் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லையா, நம்ம நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆச்சாரியர்கள் இவர் நம்ம காட்டுவோம் வேறானவர் இல்லையா, இவர் நம்ம வியாபித்தல் புத்தி ஏற்பட்டுடாதது ஜாகிரம் இல்லையா, இவர் நம்மளதான் புத்தி ஏற்படுங்க. அதனால இந்த ஜாகிரதி சம்பாதங்கள்லாம் நாம் ஜாகிரத்தங்கிற புத்தியை நமக்கோ இவன் நம்ம காட்டும் ஜாகிரத்தங்கிற புத்தி அசலாருக்கும் ஏற்படாதபடி ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா கலந்து நல்லா பார்க்கணும். அதே சமயத்துல சிந்தனைகள்லாம் சரியான வழியில் போகணும். அவ்வளோ சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க சிந்தனை விஷயமா சொல்லிருப்பாரு. ஆனா ஒரு எல்லாத்துக்கும் முட்டத்தை ஒரு அபியாசம் இருக்கணும். மனசுடைய சௌகரியங்கள் முட்டமும் ஒரு சௌகரியமா பெரிய வழக்குல பார்த்தாலே நம்ம சந்தோஷப்படுறா அப்படின்னு நமக்கு சந்தோஷம் தான். அவன் சொல்ற விஷயங்கள்லாம் உன்ன மனசுல அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. ஆனா அவன் சொல்ற விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணவும் கூடாது. இன்னும் மேல எடுத்துப்பாங்க. இந்த அத்தியாயத்துல பெருமாள் சும்மா விடுப்பது இல்லை. பெருமாள் விட்டா கூட பாக்கியா ரொம்ப கிழிப்பாரு. அதனால மனப்பிரசாத சௌரியத்தும் மௌனம் ஆத்மகரிக்கா பாவசம் சுத்தி என்று இவை ஐந்தும் மானசந்தமாக இருக்கிறது. இவைகள்லாம் இதுதான் மனத்தினால செய்யப்படுகிற தவறு. ஏன் இவர்கள் மனசை கண்டிஷன் பண்ண மனத்தை எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட அவசிய மனசுக்கு இவை ஐந்தும் இல்லாம எது கேட்டா மனப்பிரசாதா சௌரியத்துவம் மௌனம் ஆத்மவினிகிரகா பாவசு சம்சுத்தி எது இந்த சமுதாயம் இந்த பாவ சமுதாயமானது மானசம் தப்பம் விட்டது. ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபஸ்திரிதம் தபஸ்திரிதம் நரைஹி இல்ல அபலாகாட்சி சாத்விகம் பரிசக்தே.